الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகின்றார்களோ அப்படிப்பட்ட அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்சவாலும் இஹ்லாஸுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்ததற்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இன்றைய மிம்பர் மேடை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வித்திட்ட, இந்த பூமியிலே நெருப்பூட்டி, இந்த பூமியிலே மேம்படுத்தி காட்டிய ஒரு உத்தம சமுதாயம் சஹாபா சமுதாயம். அந்த சஹாபா சமுதாயத்திலே மதீனாவிலே வாழ்ந்த அந்த மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய சிறப்பான பண்புகளிலே ஒரு முக்கியமான பண்பை இன்றைய மிம்பர் மேடை உங்களை வந்து சந்திக்கின்றது. சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மதீனத்து சமுதாயம், இந்த மதீனா சமுதாயம் என்று சொல்லுகின்ற நேரம் அந்த மனிதர்களிலே இருந்த சிரேஷ்டமான முக்கியமான அல் குர்ஆன் ஸ்லாகித்து சொல்லக்கூடிய சுன்னா அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை உங்களோடு இன்றைய மிம்பர் மேடை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றது. சகோதரர்களே, சமகாலத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மதீனா சமுதாயத்துடைய பண்பை ஏன் இந்த மிம்பர் மேடை தெரிவு செய்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற மக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்ற ஒரு தலைப்பிலே இந்த மிம்பர் மேடை உங்களை ஏன் சந்திக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் வாழுகின்ற இந்த காலம், நானும் நீங்கள் இருக்கின்ற இந்த காலம் உலகளாவிய ரீதியிலே பயங்கரமான வறுமையும் உலகளாவிய ரீதியிலே மிக பயங்கரமான கஷ்டங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே எம்முடைய இலங்கை திருநாட்டிலும் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கு மத்தியில் உண்ண உணவில்லாமல் மிக தத்தளிக்கின்ற நிலைமையிலே சிறு பிள்ளைகளுக்குரிய பால்மாக்கள் உட்பட பெண்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாத நிலைமையிலே மிகப்பெரிய வறுமை கோட்டிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல ஏரியாக்கள் லாக்டவுன் செய்யப்பட்டு அது நீக்கம் செய்யப்பட்டாலும் தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்கள் போதிய வருமானமின்மை, போதிய வசதி வாய்ப்பின்மை, போதிய ஹயர்கள் இல்லாத நிலைமை, ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், அங்காடி வியாபாரிகள் என்று தங்களுடைய அன்றாட வாழ்வை ஓட்டுவதற்கு சிரமப்படுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு மானிட புரட்சியை ஏற்படுத்தினார். மக்காவிலே சிரமப்பட்டு மக்காவிலே பல தொல்லைகளுக்கு
இதை இஸ்லாம் இபாதா வணக்கம் என்ற தோரணையில் அன்று பயன்படுத்தியது நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரத்து போனதற்கு தனி நன்மை என்ற ரீதியில் இஸ்லாம் அவர்களை உயர்த்தியதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, மக்காவில் ஒரு சமூகம் வாழுகின்றார்கள். எங்களோட ஊரு, நாங்க பிறந்த இடம், நாங்க பிறந்த பூமி, எல்லா உரிமையும் எங்களுக்கு உண்டு என்ற ரீதியில் வாழுகின்ற நேரம், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இங்கே வாழ முடியாது. வாழுவதென்றால் பரம்பரை ரீதியாக வருகின்ற அந்த மரபுகளை, அந்த சித்தாந்தங்களை, அந்த கொள்கையை பின்பற்றினால் மட்டும் உங்களுக்கு வாழலாம். புதிதாக வந்த மார்க்கத்தை ஏற்றால் இங்கு இருக்க முடியாது, ஓட வேண்டும் என்ற ஒரு செய்தி அங்கே பரவலாக வருகின்றது. நபித்தோழர்கள் முயற்சிக்கின்றார்கள். இனி இல்லை, அங்கே தொந்தரவுகள், தொல்லைகள், அடிதடிகள், கொலைகள் இனி இல்லை என்ற அளவுக்கு பயங்கரமான நிலைமைகள் நடக்கின்ற நேரம் எல்லாவற்றையும் விட்டு மதீனாவுக்கு செல்ல தயாராகின்றார். சகோதரர்களே, இதுல மிக முக்கியமானது தெரியுமா? மக்காவிலே இருக்கின்ற சமூகம் தங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, நாம் தேடிய இந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, நாம் பிறந்து வளர்ந்த எல்லா உரிமையும் இருக்கின்ற ஊரை விட்டு இன்னும் ஒரு தேசத்தை, ஊரை நோக்கி போறது என்றால் இதை விட கவலை யாருக்கும் இருக்க முடியாது. சகோதரர்களே, நான் பிறந்த ஊர் இந்த எட்டியம் தோட்டம் என்றால் என்னை எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்து 5 ஸ்டார் ஹோட்டலை போட்டு எனக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை தந்தாலும் என்னுடைய சொந்த ஊர், அங்கே இருக்கின்ற அந்த காற்று, அங்கே இருக்கின்ற அந்த மக்கள், அங்கே இருக்கின்ற அந்த சூழல், அங்கே இருக்கின்ற அந்த வாய்ப்பு, அது எங்கு போனாலும் கிடைக்காது. இதை விட உங்களுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட வேற எங்கேயோ கொண்டு வைத்து வச்சாலே உங்களுக்கு நீங்க பிறந்து வளர்ந்த அந்த கொட்டில் வீடு உங்களுக்கு பெருமதியான அது நிலை மதிக்க முடியாது. இதால நான் நபிகளார் மக்காலிருந்து மதீனாக்கு போற நேரம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? ஏண்ட ஊர் எனக்கு இலக்கே, அஹப்புல் பிலாத், ஊர் எனக்கு மிக விருப்பமான நீதான், இந்த மக்கள் வெளியேற்றதால் நான் போறேன் என்று கவலையோடு சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் அழுகிறார் ஹிஜ்ரத் போற நேரம். ஏன் அழுகிறார்? இல்லை யாரா சொல்லலாம், சிறுக சிறுக சேமித்து கட்டிய வீடு அல்லவா, இதை விட்டுட்டு போறது என்ற மனசுக்கு தாங்கலான்னாங்க. அல்லாஹ் ரசூல் பார்க்கிறாங்க, ஃபீலிங், உணர்வு உண்மை. ஏண்ட ஊரை விட்டு நான் போறேன்றது, என்னுடைய ஊரை விட்டு நீ வரமாட்டேன் என்ற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டு அனுப்பப்படுவது என்பது மிக கஷ்டம். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க சிறுக சிறுக தேடிய வீடு உண்மைதான், சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மாளிகை நான் பெற்றுத்தார் என்றால் நான் போறேன் யார சொல்லலாம், நீ போ, சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மாளிகை உண்டு. சுப்ஹானல்லாஹ், நபித்தோழர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற நேரம் அந்த
இப்ப அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நம்ம புகாரி உள்ள பரிசுறாங்க, உண்மையிலே உன்னிடம் ஈமான் உண்டு என்பதற்கு அடையாளம் அன்சாரியை நீ விரும்பணும். உனக்கிட்ட ஈமான் இல்லை, நீ நயவஞ்சக முனாஃபிக் என்பதற்கு அடையாளம் அன்சாரிகளை விரும்பணும். சகோதரர்களே, இன்றைக்கும் மதீனாவுக்கு போனால் அஸ்லி அடிப்படையில் ஒரு மதீனாவாசி நீங்க கண்டால் அதே அன்பு, அதே மனிதநேயம், அதே காருண்யத்தன்மை, அதே கொடுக்கின்ற உணர்வு, அதே வகையான அந்த உணர்வுகள் அவர்கள் தேங்கி நிற்கும். அது மதீனாவாசிகளுக்கு தனி. சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சூரா ஹஷ்ர்ல பேசுறான். எப்படி? அல்லதீன யுஹ்ரிஜூன மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா. தங்களுடைய வீடுகளில் இருந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே வெளியாகி போனார்களே, அந்த மக்காவாசிகள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. இங்க அல்லாஹ் சொல்றான், அதாவது யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி வ லா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது லில் ஃபுகராஇல் முஹாஜிரின். என்ன? மக்காவிலே இருந்து வந்த வறியவர்கள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், அல்லது யுஹ்ரிஜூன மின் தியாரிஹிம், அதாவது லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், அல்லாஹ்வுடைய பாதையில மக்கால இருந்து வெளியேற்றப்பட்டு வந்த அந்த மிஸ்கீன்கள், அந்த ஏழைகள், அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற நேரம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி. இந்த மதீனாவாசிகள் யார் தெரியுமா? வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம். அதாவது மக்கால ஒரு சமூகம் வர போறாங்க. எப்படி? உடுத்தோடு கூட வெறும் கை வீசி வர போறாங்க. இது மதீனாவாசிகளுக்கு கேள்விப்படுது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம். இந்த மக்காவாசிகள் மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னரே குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து ஈமானை வலுவாக்கி இந்த மக்காவாசிகள் வாரத்துக்கு முன்னால் வீடுகளை எல்லாம் அமைத்து இவங்க வாரதை எதிர்பார்த்திருந்தார்களே. யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி. அவங்க யார் தெரியுமா? மதீனாவாசிகள் தங்களின் பால் ஹிஜ்ரத் செய்து வெறுங்கையோடு வருகின்றவர்களை விரும்புவார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது. எப்படி தெரியுமா? அந்த மக்காவாசி மதீனாவாசிகள் இப்ப இந்த ஏத்தோட இங்க ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து குடியேறி இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பெரிய தலைவர்கள் என்ன செய்யறாங்க? சொந்த ஊர்ல இருக்கிற உங்களை விட்டுட்டு வந்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் தாரத்துல அவங்களுக்கு 50000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் தாரத்துல அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களோட மனசு என்ன சொல்லுங்க? என்ன? நேத்து வந்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குற சொந்த ஊர் மக்களை மறந்துட்டேன், இவங்க எல்லாம் பெரியாக்கள் என்று சொல்லுங்க இல்லையா? அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். எப்படி பாவிக்கிறான் தெரியுமா? வந்தவர்கள் இது சொந்த ஊர் வாசிகள், மதீனாவாசிகள். இந்த மதீனாவாசிகள் நேற்று வந்தாங்களே அந்த மக்களுக்கு, அதாவது அள்ளி கொடுப்பதன் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவாசிகளை விட்டுட்டு மக்காவாசிகளுக்கு அள்ளி கொடுக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது. என்ன? அப்படி கூட கொடுக்கிறதால இந்த மதீனாவாசிகள் உள்ளத்துல எந்த சலனமும் ஏற்படல. அவங்க பத்தி கணக்கே எடுக்கல. கொடுத்துட்டு போகட்டுமே, இல்லாதவங்க தான் என்ற உணர்வை வைத்துக் கொண்டார்கள். இதானதான் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் வெளிப்பாடு, அன்சாரிகளை கோபிப்பது முனாஃபிக்தனம், அன்சாரிகளை அதாவது அன்பு வைப்பவன் அவனுடைய ஈமான் இருக்கு, அன்சாரிகள் அன்பு வைக்காதவன் அவன் நயவஞ்சகன். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? கொடுக்கின்ற தாராளமான பங்கு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு இந்த வரலாறு நீங்க பிரட்டி பாருங்க, புகாரியை பிரட்டி பாருங்க. மக்காவாசிகள் மதீனாக்கு வந்தாச்சு. இப்ப என்ன செய்யற? அல்லாஹ் ஒரு தலைவர் இல்ல, ஜனாதிபதி இல்லையா? இந்த மக்களை எல்லாம் ஆளணுமே, இவங்களோட உள்ளங்களை வெற்றி கொள்ளணுமே, இவங்களை எல்லாம் ஏதாச்சும் செய்யணுமே, மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நேரத்துல அன்சாரிகள் மதீனாவில் இருந்த சொந்த ஊர் மக்கள் வராங்க. அல்லாஹ் எழுதுற யா ரசூலுல்லாஹ் தக்ஸில் பைனனா வ பைன இஹ்வானின் நஹீல். இறைவா, அல்லாஹ் எழுதுற எங்களுக்கும் இந்த மக்காவால் மக்கள் வெறுங்கை வீசி நிற்கிறாங்க, இவங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில எங்கட பேரீச்சங்களின் தோட்டங்களை துண்டு போடுங்க, பங்கிட்டு தாங்க. இந்த இடத்துல நான் பார்க்க விட தெரியுமா? நல்லா பாருங்க. என்னடா, உம்மட குடும்பம் இல்ல, மாப்பட குடும்பம் இல்ல, மக்காக்கு மதீனாக்கு வந்தவங்க இல்ல, உம்மட ஃபேமிலி மாப்பட ஃபேமிலி எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்காக ஈச்சம்பழ தோட்டத்தில் பங்கு கொடுப்போமே, எங்களுக்கு இந்த மக்காவாசிகளுக்கு மத்தியில எங்கட தோட்டத்தை பிரிங்க, பிரிச்சு எங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி நீங்க தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சமூக தலைவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னாங்களா, சரி வாணவன் அப்படி செய்ய
வேணும் மூடத்தோட தேடி அவன் பங்கு கொடுக்கணும் வேணாம் வேணாம் அப்படின்னா சரி அல்லாஹ் எங்களை காணியை குத்தாய்க்கு கொடுப்போமா எங்களை காணிய நாங்க அவனுக்கு கொடுக்கிறோம் அவங்க இறங்கி அறுவடை விவசாயம் செய்யட்டும் அறுவடை வந்தா அறுவடை எங்களுக்கு பங்கு தரட்டும் அவங்களும் அனுபவிக்கட்டும் இப்படி செய்வோமா அது நல்ல ஐடியா ரசூல் சொன்னாங்க அது நல்ல ஒரு யோசனை தான் சுப்ஹானல்லாஹ் நபி தோழர்கள் அதாவது மதீனா வாசிகள் தங்களோட நிலத்தை சரிபாதியாக்கி கொடுக்கிறதுக்கு தயாராக வந்து கடைசிக்கு அவங்களோட சொந்த வயல் இறங்கி வேலை செய்ய கொடுத்ததுக்கு பிறகு இந்த மக்கா வாசிகளுக்கு வயலில் விவசாயம் செய்ய தெரியாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத நிலைமை இப்பதான் அந்த நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க இவங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாத நிலைமையில இவங்களே அந்த வயல்ல இறங்கி விவசாயம் செஞ்சு அறுவடையில பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை புகாரில நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒரு மதீனா உருவாக்கிய சமூகம் ஒரு தனி சமூகம் சகோதரர்களே இப்படி ஒரு சமூகத்தை எப்படி நபிகள் உருவாக்கினார்கள் அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க இன்ன மின் இபாதில்லாஹி அல்-நாஸ அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல சில மக்கள் இருக்கிறாங்க மாஹும் அன்பியா வல சுஹதா அவங்க நபிமார்களும் இல்ல சுஹதாக்களும் அல்ல நல்ல வலைக்கு இந்த ஹதீஸ் இப்படி இதுக்குள்ள எனக்குள்ள உங்களுக்குள்ள சில மனிதர்கள் இருக்கிறாங்க நபிமார்களும் அல்ல சுஹதாக்களும் அல்ல இருந்தாலும் யக்பிதுல் அன்பியா வ சுஹதா யௌமல் கியாமா பிமக்கானி இன்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாளை மறுமையிலே அந்த மக்களுக்குள்ள அந்தஸ்தையும் மதிப்பையும் பார்த்து நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாரும் மேலே வைப்பாங்க என்னப்பா இப்படி இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சிட்டு யோசிப்பாங்க அல்லாஹ்வுடைய தொப்பிரும் அவங்க யாருன்னு சொல்லுங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து கிடைக்குது நபிமார்களும் சுஹதாக்களும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எப்படி கிடைக்குது அல்லாஹ் சொன்னாங்க அவங்க யார் தெரியுமா அவங்க அல்லாஹ்வுக்காக ஒருத்தருக்கு தன் நேசம் கொண்டவங்க கற்பரை உறவு இல்லை உம்மட பாப்பட உடல்வாய் உறவு இல்லை உம்மட தம்பி நானா சாச்சா பெரியப்பா இல்ல பாப்பட தம்பி நானா சாட்சி அப்படி இல்லை ஒன்றுமே இல்லாமக்கி அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு கொடுக்க வாங்கல கூட அதாவது அல்லாஹ்வுக்காக மட்டுமே கொடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்ட உறவுகள் நாளை மறுமையில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் என்ன தெரியுமா மதீனாவில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய இந்த சமுதாயம் குர்ஆன் சுன்னாவை நேசித்த மக்களை நேசம் கொண்டு உதவிக்கரம் நீட்டிய சமுதாயம் வேற ஒன்றுக்கும் இல்லை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக மார்க்கத்துக்காக நேசம் கொண்டவர்களை நேசித்த சமுதாயமாக மதீனா சமுதாயம் இருந்ததனால தான் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை உயர்த்திய வரலாறு எனக்கு சொல்லித் தருது ஒரு வரலாறு பாருங்க புகாரில் உள்ள பதிவு செய்றாரு சுப்ஹானல்லாஹ் இப்படி மக்கள் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க இதனாலதான் மதீனா வாசிகளை நேசிக்கிறது ஈமான் அந்த மக்களை நீங்க உம்ராக்கு போறீங்களா மதீனாக்கு போறீங்களா அஸ்லி ஒரு அடிப்படையிலே மதீனா வாசியை கண்டால் அவனை கை கொடுத்து கொஞ்சம் பேசி சிரிச்சு தெரியுமா அவன் அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் மக்கால இருந்து ஒரு மனிதர் வாராரு மக்கால கோடீஸ்வரர் அவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கால கோடீஸ்வரர் மதீனாக்கு உடுத்த உடுப்போட வாராரு இவர் என்ன செய்றாரு மக்கால இருந்து வாரத்துக்கு முன்னால தன்னுடைய பொருளாதாரத்தில் முடியுமானவைகள் எடுக்க பார்க்கிறார் ஆடுகளாக மாடுகளாக ஒட்டகங்களாக கழுதைகளாக கோவில் கழுதைகளாக தங்கங்களாக புதையல் எதெல்லாம் இருந்துச்சோ முடியுமானவைகள் எடுத்துக்கொண்டு வர பார்க்கிற நேரம் மக்கால சொன்னாங்க ரஹ்மான் ஒரு துரும்பு மசைக்கலாம் ஒரு துரும்பு மசைக்கலாம் நான் தேடினது நீங்க தேடி இருக்கலாம் தேடினது எங்கட ஊர்ல தேடினது மக்கால ஒரே ஒரு செய்தி சொல்றோம் நீங்க அனுபவிக்கிறதா தாராளமா மக்கள் அனுபவிங்க மதீனாக்கு போறேன்டா உடுத்து உடுப்பட வெறும் கையோட தான் போகணும் அதுதான் எங்கட சட்டம் இல்லைன்னா பிரச்சனை வரும் சுப்ஹானல்லாஹ் ஹிஜ்ரத்ன்றது இபாதத்னு சொன்னேன் இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பார்த்தாங்க வீடா சொத்தா செல்வமா பொருளாதாரமா எல்லாம் புடி அல்லாஹ் எனக்கு தருவான் அந்த நம்பிக்கையை எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கை வீசிக்கொண்டு மதீனாக்கு போறாங்க அல்லாஹ் சொல்லிட்டு மனசெல்லாம் நொம்புது வேதனைப்படுது எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வராரே இதுதான் ஹிஜ்ரத் சுப்ஹானல்லாஹ் இப்ப மதீனாக்கு போய் சேர்ந்தா அல்லாஹ்வோட ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகி ஃப்ரெண்ட் ஆகி விடுறாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகி கூட்டாளி ஆகி விடுறாங்க கூட்டாளியா கூட்டத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய மக்கத்து கோடீஸ்வரர் உடுத்த உடுப்போடு மதீனாக்கு வராரு ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிற கோடீஸ்வரர் சஅத் இப்னு ரபி என்ற கோடிபதியோட சேர்த்து விடுறாங்க இப்ப என்ன இவருக்கு மனசு ரிலாக்ஸ் தானே அல்ஹம்துலில்லாஹ் மக்கால நான் வசதியானவன் மதீனாக்கு வந்ததே கஷ்டமானவன் இருந்தாலும் மதீனா பூமி என்ன உண்டல்ல எனக்கு ஈக்குவலான துறடா சேர்க்கப்பட்டிருக்கிற சந்தோஷப்படணும் தானே இப்ப அவர் சொல்றாரு இன்னி
அக்ஸல் மாலி அன்சாரா. மனிதா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், கவலை விடுங்க, உங்களோட ஃபீலிங் எனக்கு விளங்குது. நீங்க மக்கான கோடீஸ்வரர் வெறுங்கையில வந்திருக்கிறீங்க, யோசிக்காதங்க. நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிற நான் யார் தெரியுமா? மதீனாவுங்கிற கோடிபதி. இந்த ஊர்ல நான் தான் அக்ஸல் மால், சொத்துக்கள பெரிய சொத்துக்காரன் நான், பெரிய கோடிபதி நான். என்னோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, கவலை விட்டுடுங்க. நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்ன வேலை? ஏண்ட காணிய ஏண்ட நிலத்தை சரிபாதியா பிரிக்க போறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களே, சில மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க, நபிமார்களும் அல்ல ஷஹீதுகளும் அல்ல அந்தஸ்தால் இருந்தவர்கள், நபிமார்களே ஆசை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தால் இருந்தவர்கள். என்ன? குர்ஆன் சுன்னான நேசத்துக்காக கொடுக்கின்ற உள்ளங்கள், வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் அவர் உணர்வுகள். இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கோடீஸ்வரர் கிட்ட சயீத் இப்னு ரபீல் கோடீஸ்வரர் சொல்றாரு, உங்க ஒன்றுமே இல்லை, வெறும் கையோட வந்திருக்கிறீங்க, உங்களை எப்படி தூக்கிடணும்னு எனக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் நான் கை கொடுக்கிறேன். ஏண்ட காணி ரெண்டா நான் பிரிக்க போறேன். 100 ஏக்கரா 50 ஏக்கர் எனக்கு, 50 ஏக்கர் உங்களுக்கு. உம்மட சொந்தம் இல்ல, வாப்பட சொந்தம் இல்ல. என்ன? உம்மட குடும்பம் இல்ல, வாப்பட குடும்பம் இல்ல. வெறும் குர்ஆன் சுன்னாவுக்கான சொல்றாங்க தெரியுமா? நான் பிரிக்க போறேன். அரவாசு உங்களுக்கு அரவாசு எனக்கு. தோழரே, இது புகாரி உள்ள பரிசேரதா. எனக்கு 3 மனைவி மாதிரி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனக்கு 3 மனைவி மாதிரி இருக்கிறாங்க. நான் இப்போ அவளை கூட்டி கொண்டு போய் அந்த 3 பேரை காட்டுறேன். அந்த 3 பேர்ல யார் உங்களோட மனசு விரும்புதோ அவளை நீங்க காட்டுங்க, நான் தலாக் விடுகிறேன். இதான் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க அவங்களோட மனைவியாக மணந்து கொள்ளுங்கள், முடிச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். மதீனாவாசிகள் தான் அவர்கள் தான். சூரா ஹஷர் அவங்களை பத்தி தனியா பேசக்கூடிய ஒரு சூரா, அவங்களோட பண்புகளை சிலாயிக்க சொல்லக்கூடிய ஒரு சூரா. இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, தோழரே, உங்களோட காணியை உங்களோட நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களோட மனைவி மக்கள் எல்லாம் பரக்கத்து செய்யட்டும். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு கடைத்தல் எங்க இருக்குன்றத மட்டும் காட்டுங்க, அல்லாஹ் அல்லாஹ் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். உங்களோட மனைவிமார் நீங்க வச்சுக்கோங்க, உங்களோட பொருளாதாரத்தை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு கடைத்தெருவை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லி போய் குறுகிய காலத்தில் சுப்ஹானல்லாஹ் நறுமணம் கமல் அல்லாஹ் ரசூலோட மஸ்ஜிதுக்கு வராங்க. என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டியா? ஆம் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத அளவுக்கு ரகசிய நிக்கா. என்ன முடிச்சிட்டியா? முடிச்சிட்டு யா ரசூலுல்லாஹ். என்ன மாறு கொடுத்தா? ஈச்சப்பழ கொட்டை அளவுக்கு ஒரு தங்கத்தை மகரா வழங்கினேன். அவுடி பழனிஷா சரி ஒரு ஆட்டத்தை சரி வலிமா கொடுத்துன்னு சொன்னார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மதீனா வாழ்க்கையில் இருக்கிற நேரம் ஒருத்தர் வறுமையில வராரு, யாசகம் கேட்டு வராரு. அல்லாஹ் ரசூல் நம்ம அப்துல் ரஹ்மான் போக நடிப்பினாங்க. ரசூலோட சமூகத்தை பாருங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கிட்ட போறாங்க ரலியல்லாஹு. போனா அந்த ஊட்ட பார்த்ததோடு இவருக்கு மனசுக்குள்ள ஒரே எங்கடா நான் வந்திருக்கிறேன், முகவரி மாறி வந்துட்டேனா, இந்த இடத்துல இவரத்தை கிடைக்குமா, இவரை பார்த்தா கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற மாதிரி யோசிக்கிற நேரம் அப்பதான் விளக்கு ஏற்றுறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, விளக்கு கூட இப்பதானே ஏற்றுறாரு, என்ன இது மனசுக்குள்ள நினைக்கிற நேரம் அல்லாஹ்வோட தூதர் உங்களுக்கு அனுப்பினார், உங்களோட பேச சொன்னார். அப்படியா? கொஞ்சம் ஒரு துணி எடுக்கிறாரு, அதுல கொஞ்சம் தங்க நாணயங்களை வைக்கிறாரு, அப்படியே வந்து கையில கொடுத்துட்டாரு. வியந்து போறாரு. உங்களோட நிலைமையை பார்க்கும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாரு, அப்படி யாரேனும் வந்தால் தங்களுடைய தேவையை பிற்படுத்தி வந்தவத்தை ஒப்படைத்து சொன்னாரு. அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொன்னால் மதீனாவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். சொல்றது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட தூதர் மதீனாவில் இப்படி ஒரு சமுதாயத்தை நிறுவுறாங்க என்றால், ஒரு நாள் இஷா தொழுது சலாம் கொடுத்து திரும்புறாங்க. புதிய சில முகங்களை பார்க்கிறாங்க, புதிய சில புதிய ஒரு முகத்தை பார்க்கிறாங்க. அல்லாஹ் ரசூலோட மனசுக்குள்ள வருது, ஆஹா விருந்து கொடுக்கணுமே, இவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. முதலாவது தண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. தன்னை வீடுகளுக்கு எல்லாம் அனுப்புற, எல்லா வீடுகளுக்கு கூட எல்லாம் காலி, எங்க ஒட்டுமே இல்லை. வந்தவங்க சொன்னாங்க, அல்லாஹ் வந்து உங்களோட வீடுகள்ல எதுவுமே இல்லை. அப்படியா? இவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, புதிய முகமே. அங்க அபு தல்ஹா 9 பிள்ளைட வாப்பா அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நான் கூட்டு போறேன் யார சொன்னா, கூட்டிக்கிட்டு போறாரு. இடையில வைத்து விருந்தாளி பின்னுக்குள் ஓடுறார், வீட்டுக்குள் நுழைறார். அக்ரினி ஹாலா வைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வோட தூதர் விருந்தாளியை கொண்டு வந்திருக்கிறேன். என்னப்பா நீங்க பேசுறீங்க? சொட்டு போல சாப்பாடு இருக்குது, குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு, பச்சை குழந்தைகளுக்குள்ள உணவு கொடுக்க சொல்றீங்களே. மனைவி கேட்கிறார், என்ன செய்தி எனக்கு என்ன செய்தி ஏது செய்தி எனக்கு தெரியா, இது அல்லாஹ்வோட தூதர் விருந்தாளி கண்ணியப்படுத்துற பொறுப்பு உனக்கிட்ட இருக்கு. பணவனையும் பணத்தை குதுனா, குழந்தைகளை எல்லாம் படிக்கவை, நான் நீ வயிற்றில் சுருக்கை மடிப்பை ஏற்படுத்திக் கொள்வோம்.
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்த செய்தி சகோதரர்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கின்ற அல்குர்ஆன் வசனத்துக்கு போடுகின்ற ஆதாரபூர்வமான செய்தி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கணவன் பட்டினி, மனைவி பட்டினி, குழந்தைகள் எல்லாம் பட்டினி உறக்கம். கணவன் ஒரு டெக்னிக் சொல்றாரு, சொட்டு போட சாப்பாடு இல்லையா இருக்குது, வந்த விருந்தாளியோட வேற நானும் உட்கார்ந்து இருக்கணுமே, நீ ஒரு வேலை செய், நாங்க சாப்பிடுகின்ற நேரம் அப்படியே சுத்தி வந்து விளக்கை ஏற்றுவது போல இழுத்து நூத்து போட்டுடு. அதுக்கு பிறகு விளக்கு பத்தையில அங்க லைட்டர் இருப்போம் இல்ல, தீக்குச்சி இருப்போம், கஷ்டம். அதை போல டிராமா என்ன அப்படியே தூக்கியாட்டி விளக்கு நுந்தாச்சு, வந்த விருந்தாளி சாப்பிட்டாச்சு. அதை காலை நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதை நோக்கி, இதோ இந்த அபூ தல்ஹா என்று சொல்லுகின்ற அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நோக்கி செல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து வருகின்றார். நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை அல்லாஹ் புகழ்கிறார். இன்னும் ஒரு அறிவிப்பிலே நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். தோழரே, இதோ நேற்று இரவு நீங்க கொடுத்த அந்த தன்மையை இதோ அல்லாஹ் பேசுகிறான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃஸி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தங்களுக்கு தேவை இருந்த நேரத்திலும் பிறர் தேவையை மேன்மையாக கருதுகின்ற மாமனிதர்கள் இந்த சபையிலே இருக்கின்றார்கள். தோழா, இது அல்லாஹ் உங்களை பற்றி பேசுகின்ற வசனம் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்றால் இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் உருவாக்கிய சமூகம் பலமிக்க சமூகம், ஈமானிய பலமிக்க கொடுக்கின்ற உணர்வுமிக்க சமூகம். நீங்க ஒரு ஓடியோ கேட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் உள்ள வந்துச்சு. ஒரு குடும்பம் பிசிஆருக்கு போகுது. பிசிஆருக்கு போற நேரம் பக்கத்து வீட்டுல வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா, நாங்க பிசிஆருக்கு போறோம்டா, எங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா இருக்கும்னு துவா கேளுங்க. ஏமா நீங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, அங்க போனாலாச்சும் ஒரு 14 நாள் 2-3 14 நாள் பயிரான திண்டி இருக்கேன் உண்டு வாழ இல்லையா, அதுக்காகத்தான் சொல்றேன் என்று சொல்லி பிசிஆருக்கு போயிட்டு திரும்பி வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா, மன்னிச்சுக்கணும் பாருங்கடா, போன இடத்துல எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகல, எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகல, எங்களுக்கு கொரோனா இல்லைன்னு காட்டிச்சு, சரியான கவலையா இருக்குன்னு வந்து ஒரு செய்தியை நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருப்பீங்க. சகோதரர்களே, நிலைமைகள் மிக மோசம். அடையாளம் கண்டு சுபாவங்களூடாக அடையாளம் கண்டு உதவ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கௌரவ பிச்சைக்காரங்க சமூகத்தை வாழ்கின்றார். கௌரவமானவங்க, மதிப்பு மரியாதையோடு இருக்கிறவங்க, உண்ண வழி இல்லாமல், உடுக்க வழி இல்லாமல், மருந்தெடுக்க வழி இல்லாமல், எதுவுமே செய்ய வழி இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டவர்கள் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். கூலி வேலையை தான் கதி என்று வாழுகின்றவர்கள், அல்லது டிரைவிங் தான் ஜப் என்று வாழுகின்றவர்கள், அல்லது ஆட்டோ ஓட்டுவதுதான் தொழில் என்று வாழுகின்றவர்கள் நிறைய பேர் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அது சில நேரம் கூட பக்கத்து வீடாக இருக்கலாம். வாகனம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, வாகனம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, பகலுக்கு சாப்பிடுறதுக்கு வக்கீல்ல வழி இல்லைன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, அவர்கள் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், சிங்கள சகோதரராக இருக்கட்டும், தமிழ் சகோதரராக இருக்கட்டும், மனிதன் என்ற நிலையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். முஸ்லிம்களுக்கு மட்டும் வழி கொடுத்தோம் இல்லை தோழர்களே, மனிதம், மனித நேயம், மனிதர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் என்ன, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் கொடுக்கின்றவர்கள் கூலி உண்டே, ஈரப்பித்துள்ள ஈரமுள்ள ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். மதீனாவில் நபிகளார் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நாமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற தயால சிந்தை உள்ள, தாராள மனம் கொண்ட சிறந்த உள்ளங்களாக இருந்து அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருளை பெற்று மதீனா வாசியோட அந்த ஒரு பேசி ஒரு பண்பு, ஒரு பண்பை தான் பேசுகிற சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், குவிந்து நிறைந்து கிடக்கின்ற பண்புகள் மதீனா வாசியோட பண்புகள். தொடர்களே, அந்த பண்புகளை எல்லாம் அணிகலன்களாக கொண்டு வாழ்ந்து வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் எல்லோரும் ஆக்கி, அதே நேரம் மரணிக்கின்ற நேரம் கடனில்லாத நிலைமையில், உறவுகளை பகைக்காத நிலைமையில், உன்னதமான திருக்கலிமாவோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சென்றடையக்கூடிய நல்ல மனிதர்கள் பட்டியலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் நான் பெற்றவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதிலே மிகப்பெரிய ஆட்சியாளராக மாறி மிகப்பெரிய தயால சிந்தைகளை எல்லாம் அந்த மக்கள் மன்றத்திலே பறித்தார்கள் என்பதை ஆரம்ப உங்கள் மேடையிலே உங்களோடு பேசினேன். சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே
அடையாளங்கள் கண்டு முகரீதியா அடையாளங்கள் கண்டு உதவ வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதனை சொன்னேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யக்கூலு இப்னு ஆதம் மாலி மாலி மாலி. ஆதமுடைய மகன் எதை எடுத்தாலும் ஏண்ட சொல்றாரு. இப்னு ஆதம் ஓட்டலப்பா. கொழும்பு ஓட்டமாவடி ஒரு பஸ் எவ்வளவு அது ஏண்டு. கொழும்பு ஓட்டமாவடி கொழும்பு காத்தாங்குடி அந்த ஏரியாவுக்கு 4 பஸ் போட்டீங்க இன்டர்சிட்டி அது ஏண்டு. மாஷா அல்லாஹ் ஒரு நாள் வருமானம் வரும். வெள்ளவத்துல ஒரு பில்டிங் அது ஏண்ட தெஹ்வேல் அது ஒரு பில்டிங் ஏண்ட கண்டி ரோட் அது பிரதமான அந்த காணி ஏண்ட அங்கே உட்பளம் ஏண்ட இது ஏண்ட அது ஏண்ட அந்த ஃபிளைட் எல்லாமே ஏண்ட ஸ்ரீலங்கா மட்டுமில்ல அமெரிக்கால அங்க இங்க எல்லாமே ஏண்ட. இப்னு ஆதமுடைய மகன் ஒன்றையது. எதை நீ உண்டு கழித்தாயோ உனக்குரியது, எதை நீ உடுத்து கிழித்தாயோ உனக்குரியது, எதை நீ கொடுத்து வாங்கினாயோ உனக்குரியது. இந்த மூணத்தை ஒன்று உனக்கு. எப்படி உள்ளத்தோடு பேசினாங்க தெரியுமா? ஆதமுடைய மகனே, நீ உண்டு கழித்தது உனக்குத்தான். எவ்வளவு ரோட்ல போய் ஒரு பழத்தை பாக்குறீங்க, நல்ல வசதி இருக்குது, 2000 ரூபாய் 2000 கொடுத்து தின்னோடுமா வசதி இருக்குதா? திண்டே உனக்கு தான். ஒரு உடுப்பை பாக்குறீங்க, கர்வம் இல்ல பெருமை இல்ல, சொல்ல மட்டும் வசதி வாய்ப்பு இருக்குது, யாரையும் சீரழிக்கிறதுக்கோ பெருசா காட்டுறதுக்கு இல்ல, ஆசை வந்து குடிச்சிடு உனக்கு தான். மனம் விரும்பி எதனை கொடுத்தோ அது உனக்கு தான். உயிர் பிரிய போற நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட்ட என்ன தெரியுமா? ரப்பி லவ்லா அஹ்ரதனி இலா அஜல் கரீம். யா அல்லாஹ், என்ன மட்டும் அஜல் கரீம் சொட்டு பிற்படுத்து, மணித்தியால கணக்கில் செகண்ட் கணக்கில் நீ என்னை பிற்படுத்தினான். ஃபஸத்தக, நான் தர்மம் செய்வேன், தர்மம் செய்வேன், என் சொத்துக்கு நல்லபடி கழுதிடுவேன். ரப்பே ஃபஸத்தக, நான் தர்மம் செய்வேன், என்னை பிற்படுத்து. ரப்பி ர்ஜுஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹ். தொண்டக்குடி ரூம் வந்துட்டால் என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பே, நாம நல்லவங்க செஞ்சுட்டு வரேன். கல்லா லூசு பைத்தியம், இன்னஹா கலிமத்து வகாயிலா. அது தொட்டு தொட்டு சொல்லி வர வார்த்தை தானே. நான் யார உயிரெல்லாம் கைப்பற்ற போறோம் அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்றது தெரியுமா? கொஞ்சம் பிற்படுத்து, நல்லவங்க செஞ்சுட்டு வரேன், கொஞ்சம் பிற்படுத்து, தர்மம் செஞ்சுட்டு வரேன், கொஞ்சம் பிற்படுத்து, நல்லவனாயிட்டு வரேன். இது எல்லாரும் சொல்றதுதான். கண்டுக்கலாதீங்க வழக்குமார்களே, குடுங்கி எடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நாங்க மதீனா சமுதாயத்தை பார்த்துட்டு வந்தோம். சகோதரர்களே, ஒன்று மட்டும் நினைங்க, இந்த செகண்ட் நீங்க மௌத்துண்டால், இந்த செகண்ட் நாம் மரணம் என்றால், அடுத்த செகண்ட் பள்ளியிலே அறிவிக்கப்பட்டால், இப்ப டைம் 1 மணி என்றால், நாளைக்கு 1 மணிக்கு நீங்கள் நான் இந்த பூமியில் அல்லாஹ் இல்லை. என்ன ஹாஸ்பிடல்ல ஜனாசா லேட்டாம், ஜனாசா கிடைக்காதாம், அப்படி வந்து வந்தாலே தவிர, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுமா விட்டு வந்தாலே தவிர, இப்ப 1 மணி நாளைக்கு 1 மணிக்கு இந்த பூமியில இல்ல, எங்கேயோ இடத்துல இருப்போம். தோழர்களே, இதே சக்தியோடு யோசிங்க. இந்த பூமியில நான் என்ன கபருக்காய் என்ன தேடி, நான் என்ன செஞ்சேன்? நீங்க மௌத்து குளிப்பாட்டி கபரிட்டு இந்த நகத்துக்கு மூத்தே கூட கிண்டாம கட்டுமா? எல்லாத்தையும் எடுத்து அப்படியே தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு, சந்துக்குள்ள தூக்கி வச்சாச்சு. மையத்து தூக்குங்க, தூக்க தயார். தலையை விரிச்சு போட்டு ஓடி வாரா, விடமாட்டேன் வாப்படம் ஏன் கத்துறா, விடமாட்டேன். அந்த கடையை எங்க பேர் எழுதி சொல்லுங்க, அப்பதான் மையத்துக்கு கூடும். அடுத்த மண்வெட்டியை தூக்கிட்டு வர ஆண்கள் மட்டும் இப்படியா வர போறதுக்கு ஏன் பேர் எழுதினா தான் விடுவேன். சகோதரர்களே, உங்களுக்கு எது மிச்சம் இருக்கிறது? பாப்பா மைத்தா போறாரு, ஒரு 4-5 நாள் போகுது, கோரண்டு வருது, காதில் வச்சா உடவி நாங்கள் கேள்விப்பட்டுச்சு வர கிடைக்கல. சரி, நான் எடுத்தது இந்த வாப்பட பேரில் டொய்லெட் கட்டணும், டிரைனேஜ் படி சொல்லி கொடுக்கணும், லைட் எடுத்து கொடுக்கணும், ஓடு போட்டு கொடுக்கணும், காணியம் எடுத்து கொடுக்கணும். என்ன சரி உண்டு, யாரும் சரி நம்பிக்கையான பிஸ்கிட் எடுத்தா சொல்ல மாட்டீங்களா? பார்த்து சொல்றேன். சொல்லி போட்டுட்டு விசாரிச்சா வாழ்ற காலத்துல எச்சு கையால காலந்துட்டான். அப்படின்னா அவனாக நினைச்சு கொடுக்கவே இல்லை. உறவுகளே, நாம் வாழுகின்ற காலத்தில் ஏண்ட மனம் எனக்கு சொல்லணும், ஏண்ட மௌத்துக்கு பிறகு எங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேனா, நான் இப்ப கண்ண ஓடினாலும் நிரந்தர வருமானத்துக்கு நான் ஒன்றை செஞ்சுட்டு போறேன் என்றால் அவன் தான் மிகப்பெரிய செல்வன். பாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு மகன் கோல் போட்டு கட்டி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். சதக்கத்தும் ஜாரியா, அந்த சதக்கத்தும் ஜாரியா உள்ள உணர்ந்து நானாக நினைச்சு வலது கை கொடுத்து இடது கை அறியாத வகையில் யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு போறேனே, அதுதான் மிகப்பெரிய சதக்கா ஜாரியா என்பதிலே உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். வல்லவர் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த பூமியிலே நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அளவுக்கு அருளுக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகின்றேன்.
இங்கே நிக்கவரத்திலே இருந்து சில சகோதரர்கள் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற சில உறவுகள் உங்களோட ஊரை நோக்கி வந்திருக்கிறாங்க. சில மாதங்களாக இந்த ஜும்மாக்களுக்கு என்னோட எல்லா இடத்துக்கும் போறாங்க. அந்த வகையில் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பள்ளியில மேல்மாடியை கட்டின வகையில் அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அமைத்த வகையில ஒரு 3,80,000 ஒரு கடனுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அந்த கடன் எடுக்காத நிலைமையில அந்த சகோதரர் இப்ப கஷ்டப்பட்டு கேட்கிற நிலைமையில வேறு வழி இல்லாம காலம் பிந்தி கலண்டரை தடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா வீட்லயும் கலண்டர் இருக்கும், கலண்டர் நோக்கம் அல்ல, வெறும் கையோடு வந்து கேட்க முடியாத நிலைமையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு மனிதரை எடுத்து சொல்ல வேண்டும், அல்லாஹ் மஃபிரஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாக்கி வைக்க வேண்டும். அந்த ஊர்ல அன்வர் ஹாஜியார் ஒருத்தர் வாழ்ந்தார். அவங்களுக்கு தெரியுமா, எங்க மாணவர்களுக்கு தெரியுமா இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 கோடி பெறுமதியான ஒரு காணியை அந்த நிக்கவரட்டி பூமியில வாங்கி இன்னும் ஒரு காணியை வாங்கி அந்த 2 காணியை கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பெறுமதியான சொத்தை யாருக்குமே தெரியாம ரகசியமா எழுதி இந்த ஊரை விட்டு ஒரு நாட்டை உலகத்தை விட்டே போயிருக்கிறார். யாருக்குமே தெரியாது. மரணிக்கின்ற வரை அவருடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு, நிர்வாகத்தில் ஒத்த 2 பேருக்கு மட்டும் தெரிந்த நிலைமையில் யாருக்குமே தெரியாமல் நிரந்தரமான தர்மம் செஞ்சுட்டு போனார். ஒரு பள்ளியை கட்டினாங்க. அதுக்கு ஒரு பெரிய கடல் சுமையோடு ஒரு வழி இல்லாமல் ஜும்மாக்களுக்கு கலங்கரத்தை கொண்டு அலைகிறாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அசர் வரைக்கும் இங்கே இருப்பாங்க. நீங்க கொடுக்கின்றவைகள்ல மிகப்பெரியது அதுன்றது மனசுல வச்சு நீங்க அள்ளி கொடுங்க. அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கு குறைக்க மாட்டான். நிறைய உங்களுக்கு பரக்கத்து செய்வான். உங்களோட வாழ்வாதாரங்கள் நீட்டி வைப்பான். நோயற்ற வாழ்க்கையை தருவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கும் இருப்பார்கள். என்ன வலதை கொடுத்து இடதுகை தெரியாத அளவுக்கு இப்பதான் ஊர்ல பேசுறாங்க. இப்படி கொடுத்தா பேசுற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகுதான் இப்படியும் செய்திருக்கின்றார்களான்னு யோசிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய வல்லர்கள் இந்த பூமியில வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் சிறந்த கரங்களாக, வாங்குகின்ற கரங்களாக இல்லாமல் கொடுக்கின்ற கரங்களாக, உயர்ந்த கரங்களாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய கரங்களை ஆக்கி யாருக்கும் யாசகங்களுக்காக நிலைமையில் இந்த பூமியை கண்ணியமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொடுக்கின்ற வல்லர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அந்த சகோதரர்கள் அதாவது தொழுகையை தொடர்ந்து அசர் வரைக்கும் மஸ்ஜிதிலே இருப்பார்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அது பிரமாண்டமாக இருக்கணும், எந்த தேவையும் இல்லை. சூரா தௌபால அல்லாஹ் சமுதாயத்தை பற்றி பேசுறார். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு போர்க்களத்துக்கு போறதுக்கு தயார், எல்லாரும் போயாச்சு. சில மிஸ்கீன்கள் வராங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ் வந்ததே எங்களையும் அனுப்பிவிடுங்களே, வலா அலல்லதீன இதா மா அத்தௌகல் தஹ்மிலஹும், எங்களை போற குதிரையில கழுதையில கோவில்களை ஏற்றி விட்டுடுங்கன்னு சொன்னாங்களே. சொன்ன நேரம் நீங்க சொன்னீங்க, அதாவது உங்களை ஏற்றி விட்டதுக்கு வாகனம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. தவல்லவு, அவங்க திரும்பி போனாங்க. மிஸ்கீன்கள், ஏழைகள் திரும்பி போனாங்க. வஆயினும் தஃபீது மினத் தம் ஹஸனா, அல்லாஹ் இது மாய்க்கும், கண்கள் பிரவாகம் எடுத்து பெருக்கெடுத்து தேவி அழுதுட்டு போனாங்க. தர்மம் செய்ய ஒன்றுமில்லாத ஏழைகளா பிறந்துட்டோம் என்று அழுதுட்டு போனதை நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறார் சொன்னார். ஈச்சப்படத்தில் துண்டை கொடுத்தேன், நரகத்தில் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் முடிந்ததை செய்வோம். அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் இஹ்லாஸோடு வாழ்வோம். வாழ்கின்ற குறுகிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி கடன் இல்லாத நிலைமையில், உறவுகளை பகைக்காத நிலைமையில், ஷிர்க் பிதத் இல்லாத நிலைமையில் உன்னதமான கலிமாவோடு இந்த பூமியை விட்டு பிரிய